அதானி விவகாரம் குறித்து அவையில் விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்காத நிலையில் மக்களவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவை தொடங்கியது கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள சபாநாயகர் முயன்றார். ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் மக்களவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் ஏற்பட்ட அமளியை தொடர்ந்து அவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று தொடங்கியதும் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கர் வாழ்த்து தெரிவித்தார். 5 முறை மக்களவை உறுப்பினராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் காங்கிரஸ் தலைவராகவும் அவர் இருந்து பணியாற்றியதை எடுத்து கூறினார். தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று அவைத்தலைவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து அரசியல் நிர்ணய சபை இதே நாளில் 1946ஆம் ஆண்டு முதன்முறையாக கூடியதை ஜெகதீப் தங்கர் எடுத்து கூறினார். தொடர்ந்து ஒத்திவைப்பு தீர்மானங்கள் வரவேற்கப்பட்டதாக தெரிவித்த அவர் அவை விதிகளை சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மறுத்து வரும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.